இங்கே பணம் படித்தவனும் அதிகார பலம் படித்தவனும் இங்கே சாமானியனை வந்து மனுஷனாக கூட பார்க்க மாட்டேங்கிறான், பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான். ஏன் நீ என்ன அண்ணாமலை இருந்தாலும் சரி தான் சொல்கிறேன். சட்டம் என்ன சொல்லுது? அண்ணாமலை மட்டும் தனியாக சட்டம் சொல்லலை, இல்லை 6 மணிங்கிறது எல்லாரும் விடுதலை பண்ண சொல்லியிருக்கு. அப்போ 6 மணிக்கு விடுதலை பண்ணிட்டு எல்லாரையும் ஏன் எல்லா இடத்துலையும் விடுதலை பண்ணுங்கன்னா விடுதலை பண்ண முடிஞ்சு போச்சு, இல்லை எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணுங்கன்னா ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. நீ வந்து சும்மா ஒரு இடத்துல போட்டு மண்டபத்தில் போட்டு அடைச்சி வச்சுட்டா இங்கே எப்படின்னா, இங்கே அதிகாரம் ஒரு கையில் இருக்குன்னா அப்படின்னா அவன் என்ன வேணாலும் பண்ணணுங்கிறது தான். இங்கே அதிகாரம் எவன் கையில் இருக்கோ நான் நினச்சா நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு. இங்கே பலம் படித்தவனும் அதிகார பலம் படித்தவனும் இங்கே சாமானியனை வந்து மனுஷனாக கூட பார்க்க மாட்டேங்கிறான், பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அந்த ஊழலில் நீங்கள் ஒரு தட்டி கேட்டுருங்களே, ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு ஒரு தட்டி கேட்ட எவனாவது உயிரோடு இருக்கானுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சமூக ஆர்வலர்கள் தட்டி கேட்டு எல்லா இடத்துலையுமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருமயத்தில் ஒரு சமூக ஆர்வலர் வந்து இங்கே கனிம வள கொள்ளைன்னு சொல்லி தட்டி கேட்டார், அவரை கொலை பண்ணிட்டாங்க. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலுக்கு காரணம் வந்து இந்த ரவுடி தான் என்னை கொலை பண்ண பார்க்குறாரு, இதுக்கு உடனே வந்து இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த ஏசியும் சொல்லி அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. சிஎம் செல்லில் அவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்து இவர் தான் கொலையாக பண்ண போகிறாருன்னு சொல்லியும் அவரை கொலை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரையும் ஏசியும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எந்த மாதிரியான ஒரு சட்டம் பாருங்கள். ஒரு சமூக ஆர்வம் இங்கே வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க முன் வர்றதே 140 கோடி பேரில் ஏதோ 1 லட்சம், ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் தட்டி கேட்க வர்றான். அவனையும் கொலை செஞ்சுட்டா எப்படி? இந்த பணம் படித்தவனும் அதிகாரம் படித்தவனும் உண்மையில சொல்கிறேன் சாமானியனை பிச்சைக்காரனை தான் பார்க்குறான். இது மக்கள் விழிச்சுக்கணும். ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா கூட வாங்குறான்ல,